வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிடாமல் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரவா கிச்சடி ரொம்ப குழஞ்சி போகாமல் ரொம்பவும் உதிரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவு 250 கிராம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரவா கிச்சடிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து பொரிஞ்சதுமே இதில் 1 துண்டு இஞ்சை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அதனால் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா பொடியை நறுக்கி எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது கிச்சடி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 10 பீன்ஸ் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கேரட் இதையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடும். அப்போ கிச்சடி புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். 2 பொடியை நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் இந்த காயை நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன் நம்ம காயை வேக வைக்கிறோன்னா ரவை சேர்த்து கிளறும் போது சீக்கிரம் ரவை வெந்துடும், காய் வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு காயை வேக வச்சுக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை இது கூட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காயோடு சேர்த்து ரவையை 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ரவை வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயே நமக்கு கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகாமல் அதே சமயத்தில் உதிரியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணியை இது மாதிரி கொதிக்க வச்சு சேர்க்கும்போது கிச்சடி கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சடியை நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நெய் வாசனையோட கமகமன்னு நம்மளோட ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த ரவா கிச்சடி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக விழுது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.